நேற்றைய கிளாஸ் நேற்றைய கிளாஸ்ல நம்ம 2 ஹோம்ஒர்க் தந்தேன். செஞ்சார்கள்? ஆன்சரை போடுங்க. எஸ்டர்டே கிளாஸ்ல அந்த ஹோம்ஒர்க் செஞ்சார்கள்? ஆன்சர் போடுங்க. செஞ்சிருக்கீங்களா? ஹோம்ஒர்க் செஞ்சார்கள்? ஹசன், ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கியா? வரல. மத்தார்கள் ஹோம்ஒர்க் செஞ்சார்கள் இருக்கீங்களா? ஹலோ, சரி. நேற்று நான் தந்த முதலாம் கேள்வி, ஒரு கூம்பின் மேற்பரப்பின் பரப்பளவு 1496 சென்டிமீட்டர் வருஷம், அதன் சாயுயரம் 16 சென்டிமீட்டர் அடி, அடியின் ஆரை காண்க. இதான் நான் தந்த வெஸ்ட் கேள்வி. ஓகே. அப்ப ஒரு கூம்போட மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு பை ஆர் வர்க்கம் பிளஸ் பை ஆர் எல். இதான சமன்பாடு. கூம்பின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு பை ஆர் வர்க்கம் பிளஸ் பை ஆர் எல். இதானே? ஓகே. அங்க செல்லுதியான் அடியின் அத ஓகே, அடி சாய் உயரம் தான் தந்துடியா, இதுதான் தந்துடியா. ஆரையின் ரெண்டு கேட்கா. ஸோ நம்ம என்ன செய்யலாம் என்றால் 22 கீழ் 7 இன்டூ ஆர் வர்க்கம் பிளஸ் 22 கீழ் 7 இன்டூ ஆர் இன்டூ 16 என்று போடலாம். சமன் 1496. 1496. இது விளங்கிட்டா? சொல்லுறீங்க. இது விளங்கிட்டா? இது விளங்காதால் சொல்லுங்க. பை ஆர் வர்க்கம் பை ஆர். இது விளங்காதால் விளங்காதா இல்லைங்களா? சத்தத்தை காணல. தம்பி ஹசன், விளங்கிட்டு சார். ஓகே. என்ன செய்யலாம்டா, இந்த 22,496 இந்த 22 கீழ் 7 வெளியெடுக்கலாம். ஸோ ஆர் வர்க்கம் பிளஸ் 16 ஆர்எல் வரும். இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? ஜூம் அடிக்கிறார்கள். ஓம் சார். ஓகே. செஞ்சிருக்கியா ஹசன்? ஹசன் தம்பி செஞ்சிருக்கியா இந்த இதுக்கு ஆன்சர்? இல்ல சார். ஓகே. 7 என்ன செய்யுது? கீழுக்கு பிரிவடைது. அங்கே போன என்ன செய்யும்? பெருக்கப்படும். 1496 இன்டூ 7. 22 பெருக்கப்படுது, கீழுக்கு வந்தா பிரிவடைது. சமன் ஆர் வர்க்கம் பிளஸ் 16 ஆர் சரியோ? 22 சுருக்கினா 476 வருது ஆன்சர். எதுனே? 476. 476. 476 ஆர் வர்க்கம் பிளஸ் 16 ஆர். ஆர் வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் பிளஸ் 16 ஆர் மைனஸ் 476 சமன் 0. சரியா? இது சரிதானே?
ஓகே, இப்ப என்ன செய்யணுமாடா, வேற திருக்கிற முறை கிரேட் லெவல்ல படிச்சிருப்பீங்க தானடா. ஏதாவது ரெண்டு வேற காரணி எழுதணும், வேற காரணியே எழுதணும், வேற காரணி எழுதணும். கூட்டினால் அடி கழிச்சா 16 வரணும், பெருக்கினா 476 வரணும், -476 வரணும். அப்படித்தானடா? அப்படித்தானே? இது விளங்கிட்டாடா எப்படி செய்யறேன்? நான் நினைக்கிறேன் 16 வந்தால் 476. ஓகே, எல் 16 என்று வந்தால் 476 காரணி வராது. ஸோ இல்ல 20 என்று மாத்து, 20 என்று மாத்து. எல்ல 20 என்று மாத்து, 26. எப்படி வரும்? ஆர் வர்க்கம் -14R, ஆர் வர்க்கம் பிளஸ் 34R வரும், சமன் 0 வரும். இங்க ஆர் வர்க்கம் -14R, வர்க்கம் -14, ஆர் -14, ஆர் பிளஸ் 14 தெரியும். ஆர் -14 சமன் 0. இந்த மைனஸ் இஞ்சால வந்துச்சுடா பிளஸ் ஆமாறு. ஸோ ஆர் சமன் 14 சென்டிமீட்டர். அடுத்தது இதுக்கு தீர்வு எழுதுவோம். ஆர் பிளஸ் 34 சென்டிமீட்டர் சமன் 0. இந்த பிளஸ் 34 இஞ்சால வந்துச்சுடா -34 மாறும். ஸோ ஆர் சமன் -34 சென்டிமீட்டர். ஸோ அளவீடு அளக்கிறது மைனஸ்ல வருமா? வராது. ஸோ பிளஸ்ல வந்ததான் என்ன ஆன்சர். விளங்கிட்டது? இது விளங்கிட்டா? ரூம் இருக்கிறார்கள்? ஆம் சார். ஆம் சார். ஓகே, அடுத்த கேள்வி ஒன்று வந்தேன், செஞ்சார்கள்? போர்டெல்லாம் கிளியரா விளங்குதாடா? ஆம் அடுத்த கேள்வி செஞ்சார்கள்? H இது ஆரை ஆர். மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு தான் காணணும். மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு என்றால் இதர வலை மேற்பரப்பின் பரப்பளவும் இதர வலை மேற்பரப்பின் பரப்பளவு தான் காணணும். கிழிகிற வட்டப்பகுதிர பரப்பளவுன்னு செய்ய தேவையில்லை, நம்ம காண தேவையில்லை. ஏன்? ரெண்டும் ஒட்டி இருக்கிறதால கிழிகிற வட்டப்பகுதிர பரப்பளவு காண தேவையில்லை. இவர வலை மேற்பரப்பின் பரப்பளவும் இவரின் வலை மேற்பரப்பின் பரப்பளவும் கண்டு கூட்டினோம்னா சரி. கண்டு கூட்டுறதுக்கு ரெண்டும் அதே சமனான கூம்புகள். சரியும். நம்ம என்ன செய்யணும் என்றால் வலை மேற்பரப்பின் பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு πr/l. நமக்கு π தெரியும், r தெரியும், இல்லைங்கிறது தெரியாது. நம்ம என்ன செய்யணும்னா இல்ல காண வேணும். இல்ல காண வேணும் என்றால் இது h, இது r, இதுதான் l. இப்படி என்றால் பைத்தகரசின் தொடர்பு எடுத்தால் L வர்க்கம் சமன் h வர்க்கம் பிளஸ் r இன் வர்க்கம். ஸோ L சமன் √h வர்க்கம் பிளஸ் r இன் வர்க்கம். சரியோ? இது விளங்கிட்டா விளங்கலையா? இது விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கித்தானே? ஒரு கூம்பின் வலை மேற்பரப்பின் பரப்பளவு சமன் πr. இந்த எல்லுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன், தூக்கி போட்டா சரிதானடா, h வர்க்கம் பிளஸ்
ஆரின் வர்க்கம். இது ஒரு கூம்புல இவர் தர 2 போட்டதனால் 2 பை ஆர் ஹெச்சின் வர்க்கம் பிளஸ் ஆரின் வர்க்கம். இது விளையாடா இது விளையாடா ரிமாசா விளையாடா Form sir. ஹசன். ஓம் ஓகே, எழுதிட்டீங்களா? சார். அந்த ஓம் வர்க்க மூலம் வந்துட்டு தானே ஓம் அதுக்குள்ள இந்த இப்ப ஹெச் வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம் போட்டுறீங்க தானே. ஓம். இப்ப அந்த வர்க்கத்தையும் வர்க்க மூலத்தையும் இல்லாம ஆக்கலாவா? வர்க்கத்தையும் வர்க்கமூலத்தையும் இல்லாம ஆக்கியலாவா? அது ரெண்டும் கூட்டு வர்க்கம் போடுதானடா. ஆ, விளையாடா. ஓம் சார். இப்ப உதாரணத்துக்கு 4 வர்க்கம் பிளஸ் 2 வர்க்கம், இதுக்கு வர்க்கம் மூலம் போடுறோம். உண்மையா இது 16 பிளஸ் 4 20 வர்க்கம் மூலம் தானடா. நீ அப்படித்தானே வரணும். ஆ, ஓ சார். இப்படிதானே வரணும். ஓ இப்ப நீ கேட்ட மாதிரி நான் எடுத்தேன்னால் இவர வர்க்க மூலம் இல்லாதாகிறேன், இவர வர்க்க மூலம் இல்லாதாகினால் 4 2, ஸோ ரூட் 6 தானடா வரும். விளையாண்டா விளையாடா 2 பெருமானம் உண்டா. ஓ சரி சரி. ஓகே, ஆனா பெருக்கப்பட என்ன செய்யலாம், இல்லாதாகலாம். விளையாடா. ஓகே, எழுதினாக்கள் ஹெடிங் போடுங்க. ஒரு கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு. ஒரு கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு. ஒரு கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு. இந்த கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவுக்கு அது இந்த சதுரம் வட்டம் சாமான் ஒன்றும் இல்லதானடா. அது மேற்பரப்பின் பரப்பளவு நம்ம காணணும். அதை கண்டால் ஆரண்டா ஆர்க்கிமீடிஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி செஞ்சார். அதை கண்டார். அதை கண்டு போட்டு என்ன செய்யறாருனால் ஒரு கோளம் வந்து 3D கோளம், இது ஆரை. அவர் கண்டு என்ன செய்யறாருண்டா, இந்த கோளத்தின் இந்த மேற்பரப்பின் பரப்பளவு என்னத்துக்கு சமன்டா, இதுக்கு சமனான ஆரையுடைய இதுக்கு சமனான ஆரையுடைய ஒரு உருளைக்கும் அதுல ஆரையின் 2 மடங்குக்கு சமனான உயரம் உள்ள அந்த உருளையின் வளைமேற்பரப்பின் பரப்பளவு சமனண்டா. வளைடா இந்த ஒரு கோளத்தில, இந்த ஆரையுடைய ஒரு கோளத்தில மேற்பரப்பின் பரப்பளவு ஒரு உருளட ஆரையுடைய ஒரு உருளையின் இந்த ஆரையும் அதை விட 2 மடங்கு உயரமுடைய ஒரு உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவும் உள்ள ஒரு பரப்பளவு சமனண்டர். மலைநாட என்ன செல்ல இவர மேற்பரப்பின் பரப்பளவு, இது ஒரு கோளம், ஒரு போல், ஒரு பந்தன். இவர மேற்பரப்பின் பரப்பளவு ஆருக்கு சமனண்டா, அவருக்கு சமனான ஆரையுடைய ஒரு உருளைக்கு அந்த ஆரையுடைய அந்த ஆரையின் 2 மடங்கு உயரமுடைய ஒரு உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவு சமனண்டார். விளையாடா விளையாடா. ஓ சார். கோளத்தின் மேற்பரப்பளவு
சமன் உருளையின் மேற்பரப்பளவு. சரியா? உருளையின் மேற்பரப்பளவுண்டா 2 பை ஆர் வர்க்கம் பிளஸ் 2 பை ஆர் இன்டு 2r. சரி, இதுல வலை மேற்பரப்பின் பரப்பளவு. உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவு. இந்த ரவுண்டுக்கு மட்டும்தான் இவர மேற்பரப்பின் பரப்பளவு சமம். அப்படின்னால் 2 பை இன்டு 2 பை ஆர் எத்தனை 2 பை ஆர் இன்டு 2r. ஸோ 4 பை ஆர் வர்க்கம். அப்ப கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு 4 பை ஆர் வர்க்கம். ரைட்டா? ஒரு கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு அதுக்கு சமனான ஆரையுடைய உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவுக்கு சமம். சரியாடா? விளையாடா? ஆம் சார். ஓகே, எழுதுங்க. பாஸ்ட் பிரிட்ஜுக்கு இல்லடா. சரியா? ஓகே, கேள்வி ஒன்று எழுதுங்க. கேள்வி ஒன்று எழுதுங்க. ஆரை 14 சென்டிமீட்டராக உள்ள 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு திண்ம கோளத்தின் 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு திண்ம கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு திண்ம கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. பை சமன் 22/7. ஆன்சர் 224 சார். என்னடா 224. 224? ஓம் சார். பாரு, திரும்ப ரீசெக் பண்ணு. நாலு தர 22/7 தர 6 14. 14 இன்டு 14. இதையும் சுருக்கினால் 2. ஸோ 4 2 8 தர 22 தர 14. 2464. ஓ சார் 2424.
ஓகே 2464 சென்டிமீட்டர் இருக்கும். சரியாடா? சரியா? சரியா? ஜூம் எழுதிக்கிறார்கள். ஆன்சர் வருதா? ஆம் சார். ஓகே, அடுத்த கேள்வி. 6 3.5 சென்டிமீட்டரை உடைய 6.5 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம அரைக்கோள கண்ணாடி நிறையின் 6.5 சென்டிமீட்டரை உடைய ஒரு திண்ம அரைக்கோள கண்ணாடி நிறையின் மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. ஆரை 3.5 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம அரைக்கோள கண்ணாடி நிறையின் மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. என்னென்ன தம்பிமா, இந்த விடை செல்ற வீதம் குறையடி. ஆரோ 1-2 பேர் தானே செல்றீங்கன்னா விடை செல்றீங்க. இந்த விடை செல்றதை வச்சுதான் எனக்கு விளங்கும் இந்த நான் படிச்சது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு. பொதுவா ஏ லெவல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்றால் அந்த ஃபெஸ்ட் வீக், அதாவது ஃபெஸ்ட் அந்த போற ஃபெஸ்ட் துண்டுக என்ன நடக்கும்னா ஹைப் ஆக்டிவ் வைப்பானது. அப்படி எல்லாத்தையும் கூட சொல்லி எல்லாத்தையும் எல்லா கேள்வியும் செஞ்சு ஒரு ஹைப் ஆக்டிவ் அவனுக்குள்ள ஒரு ஒரு படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி இருப்பானா நம்ம ஃபெஸ்ட் அடிக்கணும் ஒரு அந்த ஃபெஸ்ட் துண்டுக்கு ஏ லெவல் ஸ்டார் படிக்கிற துண்டுக்கு இருப்பான். அதுக்கு பிறகு அந்த படிப்பு வீதம் எப்படி போகும்னால் அந்த அமர்முடுவல் கிராஃப் மாதிரி போகும். அப்படி போகாத வரைக்கும் நல்ல வலைடா நம்மளோட படிப்பு வீதம் எப்படி போகணும்னால் ஆறுமுடுகள் கிராஃப் மாதிரி போகணுமே ஒழிய அமர்முடுகள் கிராஃப் மாதிரி போகக்கூடாது. அப்படி போயிட்டென்றால் நம்ம என்ன நம்மளோட வாப்பமாக செய்யற துரோகம் கஷ்டம் எல்லாம் வரும். ஏனென்றா நம்முடைய வாப்பா மாதிரியானடா நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிப்பிக்க விட்டு எவ்வளவு செலவழிச்சு படிப்பிக்க விட்டு படிப்பிக்க வைக்க போல நீங்க அந்த அமர்முடுகள் மாதிரி போய் கடைசியில சீரோ ஆகப்படாது. என்ன செய்யணும்டா இப்ப இருந்து எப்படி லெவல் படிக்கலாம், எப்படி பிளான் போட்டு படிக்கலாம் என்கிறத யோசிச்சு இப்போ உனக்குள்ள இப்பயே விளங்கும். இப்ப உனக்கு கடும் பிரச்சனை ஆகும். எல்லா கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணினா கடும் பிரச்சனை ஆகும். எதை குந்தி படிக்கிற என்ற பிரச்சனை ஒன்று வரும். இப்ப நீ என்ன செய்யணும்னா ஒரு பேரை ஒன்று எடுத்து பேப்பரையும் எடுத்து பிளான் போடு. உனக்கு மண்டைக்குள்ள இருக்கிற அவ்வளோத்தையும் எழுதும் போது எழுதி அதை ஒரு பிளான் மாதிரி போடு. பிளானை போட்டு கையில வச்சிருந்தேன்டா படிக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யும் ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஒன்று என்ன செய்யாது வராது. இல்லைடா இந்த படிக்க போல இந்த மார்னிங் டைம் தானடா மார்னிங் டைமு மனநமாக்குறதுக்குரிய செக்ஷனை படிக்கிறதுக்கு வச்சுக்கோ. கொஞ்சம் இந்த தூக்கம் வர டைமிங் தானே ஒரு பின்னரம் அந்த டைம்ல கணித பகுதி பிசிக்ஸ் கணிதம் சம்பந்தமானதை படிக்கிறதுக்கு வச்சுக்கோ. நைட்ல என்ன செய்யலாம்னா கெமிஸ்ட்ரி நைட் என்னையும் படிக்கலாம். ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் தானே என்னையும் படிக்கலாம். இல்லைங்களா? அப்ப இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன செய்யலாம் எஸ்எஃப்டியை ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண பாரு. ஏனண்டா எஸ்எஃப்டியை நீ ஸ்கோர் பண்ணினா மட்டும்தான் என்ன செய்யலாம். எஸ்எஃப்டி வந்து ஒருத்தருக்கு மூணாவது மட்டும்தான் அதை ஸ்கோர் பண்ணி நீ என்ன செய்யலாம் ஒரு ரேங்க் அடிக்கிறதுக்கு அளவுக்கு உனக்கு ரிசல்ட்ஸ் வரும். சரியாடா? இப்ப இருந்து என்ன செய்யண்டா கேட்கிற கேள்வி சரியோ போலையோ விடையே செல்ல பல போலன்னா புறவை பாப்ப நான் சொல்லி தரேன் தானே எல்லாத்தையும். ஓகே, அப்பயும் 2 பேர் தான் விட போட்டியா? 154 சார். என்னது 6.3 சென்டிமீட்டரா? சோ 4πr வர்க்கம் தானடா சமன்பாடு.
4 தர 22 இங்கே 7 இன்டூ 6 இதோட வர்க்கம். ஸோ 6 3.5 எப்படி எழுதலாம் என்றால் 7 இங்கே 2 எழுதலாம். ஸோ 7 இங்கே 2 வர்க்கம் 7 இங்கே 2 இவரையும் இவரையும் கட் பண்ணலாம். 2 4 தானே. ஸோ இவரையும் கட் பண்ணலாம். 22 தர 7 7 2 14 நாளா போட்டா 1 மிச்சம். 7 2 14 3 15 154 சென்டிமீட்டர். தம்பி ஹசன் என்ன போல வந்து சார் அது அரைக்கோளம்னு சொல்றீங்க சார். ஓ ஓகே 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 அது அரைக்கோளம் என்றால் ரெண்டால பிரிச்சா சரி தானே. ஓகே ஓகே நானும் பார்க்க அரைக்கோளம். ஓகே அரைக்கோளம் என்றால் 77 சென்டிமீட்டர். ஆனா இதுவும் ப்ரோங் ஆன்சர் தான். வர்க்கம் வரும் சார். ஆ ஏனண்டா தம்பி அரைக்கோளம் தானே தான் அரைக்கோளம் விளையாடா அசன் விளையாடணும். இதான அரைக்கோளம். அப்ப ஆம் இதுக்கு மேல இருக்கிறதா நீ கண்டிடிய இந்த பரப்பணி காணல. அந்த கீழுக்கு ஒரு வட்ட பரப்பி நான் அரைக்கோளம் வேண்டாம் விளையாடா. ஆம் சார். அரைக்கோளம்னா கீழுக்கு ஒரு வட்ட பரப்பி தானே. அந்த வட்ட பரப்பையும் சேர்த்து தானே செய்யும் காரணம். பிளஸ் 5 22 இங்கில் 10 இன்டூ 6 வர்க்கம் வரையும் கொடுக்கலாம். வரையும் செஞ்சீங்கன்னா 11 77 கீழே 2. ஸோ 38.5 38.5. சரியாடா நான் கண்டிக்கிறது. அசன் ஆம் சார் சரி. அரைக்கோளம் என்றால் கீழுகிற வட்டப்பரப்பின் பரப்பளவு என்ன செய்யணும் காண வேணும். சரியா? ஓகே ஓகே சார். ஓகே அடுத்தது நம்ம பார்க்க வேண்டும் என்னன்னா கனவளவு பார்க்கணும். இப்ப நம்ம கனவளவு பார்க்கிறா இல்லாட்டி பரப்பளவு சம்பந்தமான பாஸ் பேப்பர் கேள்வி பார்ப்போமா? என்ன செய்வோம்? இப்ப நம்ம கனவளவுக்கு போவோமா இல்லாட்டி பரப்பளவு சம்பந்தமான வந்த பாஸ் பேப்பர் கேள்வி பார்ப்போமா? உங்களோட ஐடியா. பாஸ் பேப்பர் கேள்விகள் முடிச்சிட்டு போம் சார். பாஸ் பேப்பரை முடிச்சிட்டு போவோம் அப்படித்தானே? ஆம் சார். ஓகே எடுங்க. பாஸ் பேப்பர் இருக்கா உங்கள்ட்ட? ஆமாம் சார். ஓகே அப்ப எடுங்க. 2024 ஆண்டு பாஸ் பேப்பர் எடுங்க. எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்கா? இல்ல சார். பாஸ் பேப்பர் இல்லாதவர்கள் கையை சுத்துங்க அப்போ. ஓகே ஓகே அப்ப கேள்வி எழுதுங்க. 2024 ஆண்டு 19வது கேள்வி. 2024 ஆண்டு 19வது கேள்வி.
2024 19வது கேள்வி. கூம்பு வடிவத்தில் குவிக்கப்பட்டுள்ள ஒரு நெற்குவியலின் விட்டம். கூம்பு வடிவத்தில் குவிக்கப்பட்டுள்ள ஒரு நெற்குவியலின் விட்டம், உயரம் ஆகியன. கூம்பு வடிவத்தில் குவிக்கப்பட்டுள்ள ஒரு நெற்குவியலின் விட்டம், உயரம் ஆகியன முறையே 8 மீட்டர், 3 மீட்டர் ஆகும். 8 மீட்டர், 3 மீட்டர் ஆகும். இந்நெற்குவியலை மழை படாமல் பாதுகாப்பதற்கு ஓர் இரட்டினால் மூடப்பட வேண்டியுள்ளது. இந்நெற்குவியலை மழை படாமல் பாதுகாப்பதற்கு ஓர் இரட்டினால் மூட வேண்டியுள்ளது. சரியோ? இதற்கு தேவைப்படும் இரட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு யார்? இதற்கு தேவைப்படும் இரட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு யார்? 12 பை, இரண்டாவது 20 பை, மூணாவது 24 பை, நாலாவது 40 பை, அஞ்சாவது 42 பை. முதலாவது தம்பி பாரு, இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல ஒரு கேள்வியை பார்க்கணும்னா கேள்வியை பார்த்தது போறோம் அடுத்த கணக்கு விடையை பார்க்கணும். விடை என்ன சார்புல விட வந்துட்டீங்க பாருங்க. இப்ப நீ என்ன செய்வாயா, பைக்கு 22 கிலோ போட்டு செஞ்சு போட்டு விடையை பார்ப்பா. இங்க விட என்ன செய்யாது, இதுல இருக்காது. அதுக்கு தான் நீ என்ன செய்ய மாட்டா, முதலாவது கேள்வியை பார்த்து போட்டு பிறகு விடையை பாரு. விடை என்ன சார்புள்ள தந்தியான்னு பாரு. விளையாடா அதாக குயிக்கா ஆன்சர் குயிக். குயிக் ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் போடுங்க. வேற ஆன்சர் குயிக்கா. வெரி குட். ஓகே, வேற ஆன்சர். வெரி குட். வேற ஓகே பாப்போம். ஒரு மணல் குவியல் என்று சொன்னால் இப்படிதான் இது மணல் குவியல். இதுல உயரம் என்னையா, விட்டம் 8 மீட்டர், உயரம் 3 மீட்டர். அப்படின்னா இவரு 4 மீட்டர், இவரு 5 மீட்டர். இது விளங்காதான் சொல்லு. இவர் நான் கண்டது விளங்காதான் சொல்லு. இது விளங்காதான் சொல்லுங்க. அப்போ இந்த 5 சென்டிமீட்டர் நான் கண்டது விளங்காதான். எல்லாருக்கும் விளங்கிட்ட அந்த 5 சென்டிமீட்டர் எப்படி கண்டண்டு?
ஓகே. ஒரு மணல் குவியலுக்கு மேல மழை படாம மூடணும்டா கிழுகிற கிழுகிரிக்கிற பகுதியை மூட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல. இல்லதானடா? ஓகே. அப்ப மேலுகிற மலை மேற்பரப்பு மட்டும்தான் மேலே வரும் மூடணும். ஸோ வலை மேற்பரப்பின் பரப்பளவு பை ஆர் எல். பை ஆர் பை ஆர் எல் என்றால் பையின் சார்பில் தான் நம்ம கொடுக்க வேணும். ஸோ பை அப்படியே வரும். ஆர் ஆரை வந்துகிட்டு 4 மீட்டர் இன்டூ எல். எல் வந்துகிட்டு சாய் உயரம் 5 மீட்டர். ஸோ 20 பை. விளையாடா விளையாடா. வெரி குட். விட போட்டு ஆன்சர் ஆன்சர் செஞ்சாகலாம். வெரி குட். ஓகே தானே? விளையும் தானே? விளங்காதாக்கள் தினுஷ்காந்த், அக்ஷயா, அபிநயா விளையுடா. ஓகே. அடுத்த கேள்வி 20வது கேள்வி. சந்திரனின் விட்டம் சந்திரனின் விட்டம் புவியின் விட்டத்தின் அண்ணளவாக கால்வாசியாகும். சந்திரனின் விட்டம் புவியின் விட்டத்தின் அண்ணளவாக கால்வாசியாகும். இதற்கேற்ப சந்திரனின் விட்டம் புவியின் விட்டத்தின் அண்ணளவாக கால்வாசியாகும். இதற்கேற்ப புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு சந்திரனின் மேற்பரப்பின் பரப்பளவின் எத்தனை மடங்காகும்? புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு சந்திரனின் மேற்பரப்பின் பரப்பளவில் எத்தனை மடங்காகும்? கேள்வி விளங்கி தானே? விளங்காதால் திரும்ப கேட்கலாம். கேள்வி விளங்காதால் திரும்ப கேட்கலாம். தம்பி அவசரப்படாம திரும்ப பாரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாக வெரி குட். சரியா? ஓகே வெரி குட். சரியா? ஓகே. என்ன கேள்வி? சரியா?
சந்திரனின் விட்டம் புவியின் விட்டத்தின் அண்ணளவாக கால்வாசி என்றால் இது டி என்றால் இது ஓ டி. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா சொல்லிருக்கிறார்கள்? ஆம் சார். ஓகே. இது டி என்றால் இது ஓடி. என்னன்னா விட்டத்தை தான் கைதான். அப்ப விட்டம் சந்திரன் விட்டம் டி என்றால் இவர விட்டம் 4 மடங்கு அப்படின்னா தானே இவர விட்டத்துல கால்வாசியா வரும். விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே. கால்வாசினா 4 விட்டு ஒரு பங்கு. இப்ப இவர விட்டத்தை 4 தூக்கி ஒரு பங்குண்டா இவரு நம்ம இப்படியும் போடலாம். இவர டி என்றால் இவர டி பை 4 என்று போடலாம். நமக்கு அந்த என்னது சமன்பாடுகள்ல இந்த பை 4 வந்து என்ன செய்வார் குழப்பம் வரணுத்தால தான் நம்ம இப்படி போடுறோம். தெரியும்? இதெல்லாம் அந்த எக்ஸாம்ல டைமை மிச்சப்படுத்துவதற்கான நுட்பங்கள். தெரியும்? அப்ப மேற்பரப்பின் பரப்பளவு சமன் 4πr வர்க்கம். இது எர்த். இது 3 4πr வர்க்கம் 4 தர பை அப்படியே கொண்டு பைக்கெல்லாம் பெருமானங்கள் போட்டு நாம சுருக்கி இங்க தேவையில்ல. ஏன்னா இது எத்தனை மடங்குன்னு தானே கேட்டாங்க. அப்ப இவரை மடங்கு பார்க்கறது வந்து சிவர் கட் பண்ணத்தான் போறாரு. அதெல்லாம் நம்ம சமன்பாடு போட்டுக்கும் கண்ணாடு பட தேவையில்லை. சரியோ? 4D 4D/2 வர்க்கம். இது 3 4 into T/2 வர்க்கம். சரியா? 4 பை இவரையும் குறியா 2 2 வர்க்கம் 4D நன்னாலு 16 பை டி. சரி, இவர் 4 பை டி பை 2 வர்க்கம் 4 வேற இல்லையா பை. சோ இவர மேற்பரப்பின் பரப்பளவு என்ன அடிக்கும்? இவர மேற்பரப்பின் பரப்பளவு என்ன அடிக்கும்? அவன் கேடுதியா புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு சந்திரனின் மேற்பரப்பின் பரப்பளவின் எத்தனை மடங்கு என்றால் சந்திரனின் மேற்பரப்பின் பரப்பளவால தான் என்ன செய்யும் புவியின் மேற்பரப்பின் பரப்பளவை பிரிக்கும். சோ இவரால் பிரிச்சால் 16 மடங்கு. எதுனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். விளங்கினார்கள்? விளங்காதார்கள்? இது விளங்காதார்கள்? அந்த 2 வர்க்கம் 4 போட்டிருக்கோம். டி வர்க்கம் இந்த டியின் வர்க்கம் டி வர்க்கம் தானே வரும். 4D வர்க்கம் தானே வரும். எங்கடா இங்கால 16 பை டி வர்க்கம், அங்கால 4 பை டி வர்க்கம் அப்படி வரும். 16 பை 16 பை டி வர்க்கம். சரியா? டி வர்க்கம் டி வர்க்கம் டி வர்க்கம். ஓகே 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 வெரி குட். சரியாடா? விளையண்டா விளையண்டா? ஓம் சார். அதாகள் விளங்காதாகள்? அடுத்த கேள்வி 2023 ஆண்டு 20வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 23 ஆண்டு 20வது கேள்வி. தெரியும்?
முதல் படத்தை வரைகிறதுக்கு முதல் செல்ல எழுதுங்க. எப்படியாலும் ஓகே, வரைஞ்ச எழுதினாலும் ஓகே, எழுதி போட்டு வரைஞ்சாலும் ஓகே. தெரியும். வரைபடத்தில் மையம் ஓ ஆனது வரைபடத்தில் மையம் ஓ ஆனது 4 சென்டிமீட்டரையும் வரைபடத்தில் மையம் ஓ ஆனது 4 சென்டிமீட்டரை உடைய ஒரு வட்டம் தரப்பட்டுள்ளது. வரைபடத்தில் மையம் ஓவையும் ஆரை 4 சென்டிமீட்டரையும் உடைய ஒரு வட்டம் தரப்பட்டுள்ளது. மையம் ஓவாம், ஆரை 4 சென்டிமீட்டராம். சரியா? எஸ் ஆர் ஆனது மையம் ஓவை கொண்ட எஸ்ஆர் ஆனது மையம் ஓவை கொண்ட ஒரு பெரிய வட்டத்தின் வில்லாகும். எஸ்ஆர் ஆனது மையம் ஓவை கொண்ட ஒரு பெரிய வட்டத்தின் வில்லாகும். கோணம் POQ ஆனது 0.4 பை ஆரையன்களாகும். கோணம் POQ ஆனது 0.4 பை ஆரையன்களாகும். P, Q ஆகியன முறையே P, Q ஆகியன முறையே OS, OR ஆகியவற்றின் நடுப்புள்ளிகளாகும். OS, OR ஆகியவற்றின் நடுப்புள்ளிகளாகும். நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் PQRS இன் பரப்பளவை பையின் சார்பில் தருக. நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் PQRS இன் பரப்பளவை பையின் சார்பில் தருக. கேள்வி வழங்காட்டி திரும்ப கேட்கலாம். கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் PQRS இன் பரப்பளவை காண்க. கேள்வி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். வரைபடத்தில் மையம் ஓவையும் ஆரை 4 சென்டிமீட்டரையும் உடைய ஒரு வட்டம் தரப்பட்டுள்ளது. SR ஆனது மையம் ஓவை கொண்ட ஒரு பெரிய வட்டத்தின் ஒரு வில்லாகும். கோணம் POQ ஆனது 0.4 பை ஆரையன்களாகும். P, Q ஆகியன முறையே OS, OR ஆகியவற்றின் நடுப்புள்ளிகளெனின் நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் PQRS இன் பரப்பளவை பையின் சார்பில் தருக. விளங்கிட்டா தம்பி? ஓம். ஓகே.
ஆன்சர் என்ன? மெழுகுகிறது முதலாவது ஆன்சர் 3.2 பையா. விளங்குதுல தானே ஒளி அடிக்கத்தாலே. சார் அந்த 3+2 என்னத்துக்குரிய தரவுன்னு சொன்னீங்க? என்னடா இப்ப சின்னதா? ஓ. இப்ப சின்னது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர், இந்த இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு ஒளி அடிக்கிறதால விளங்குது இல்ல தானே 3.2 பையன். ஆ. சரியா? ஆன்சர் ஆனா நீங்க செய்வீங்களா நான் செய்யவா? செஞ்சு காட்ட வாடா. சரியா? ம். செய்வீங்களா இல்ல செஞ்சு விடவா?
வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற ஆன்சர். ரிமாசா வெரி குட். ஓகே வேற ஆன்சர். ஓகே நான் செஞ்சு காட்டுறேன். டைம் எடுக்கீங்க கூட. இது 4 சென்டிமீட்டரா? இது 0.45 இவரே நடுப்புள்ளியா வேண்டா. இதுவும் 4 சென்டிமீட்டர் தான். இப்போ நம்ம இந்த பெரிய ஆராய்ச்சியிலிருந்து சின்ன ஆராய்ச்சியின் பெருமானத்தை கழிச்சோம் என்றால் வரவேண்டிய ஆன்சர் தான் இவர் நிலற்றிய பகுதியின் பரப்பளவு. பெரிய ஆராய்ச்சியின் பெருமானத்திலிருந்து சிறிய ஆராய்ச்சியின் பெருமானத்தை கழிக்கும் போது வரதுதான் இவர் நிலற்றிய பரப்பின் பரப்பளவு. ஸோ பை ஆர் ஒன் வர்க்கம் மைனஸ் பை ஆர் டூ வர்க்கம். சரியா? இதுதான் இந்த பையும் நீங்க சமனாகிக்கத்தானே நான் இதுக்கு தனி ஒரு பெருமானம் போட்டு இதுக்கும் இன்னொரு தனி பெருமானம் போட்டு கழிச்சு விடெடுக்கிறேன்டால் எனக்கு எப்படியும் ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். இது எம்சிக்கு வந்ததால இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுறத நம்ம என்ன செய்யணும்? குறைக்கணும். என்ன செய்யணும் என்றால் இந்த பை பொது வரி தானே, இதுக்கு பை பொது வரிக்கு. ஸோ அந்த பையை வெளியேறுங்க. எடுத்தால் R1 வர்க்கம் மைனஸ் R2 வர்க்கம். சரியா? பை R1 வர்க்கம் என்னென்றால் என்ன? பைக்கு முன்னுக்கு இது ஒரு முழுவட்டம் இல்லை. இது என்ன? இது ஒரு ஆராய்ச்சிரை. ஆராய்ச்சிரை என்னதால 2 பைக்கு தான் பை ஆர் வர்க்கம். ஸோ 0.5க்கு 0.45 என்ன? இதுதான் 1. அதே மாதிரி எதுல இருந்து இவரை கழிக்கணும்? 2 பைக்கு தான் 0.45. அதே மாதிரி பை 2 வர்க்கம். சரியோ? இது ரெண்டுலையும் பொதுவரிகிறார்கள் இவங்க இவங்க ரெண்டு வரையும் வெளியே எடுத்தோம் என்று சொன்னால் 0.45 2 பை அதுக்கு இன்னொரு பை பிரேக்கெட்டுக்குள்ள R1 வர்க்கம் மைனஸ் R2 வர்க்கம் இவரையும் சுருக்கலாம். சுருக்கினால் இவரையும் சுருக்கலாம். சுருக்கினால் 0.2 பை. R1 வர்க்கம் என்ன? 8 வர்க்கம் என்ன? 64 மைனஸ் 4 வர்க்கம் என்ன? 16. 64 இருந்து 16 போனோம். 64 மைனஸ் 16 8 5 போனா 4. 0.2 பை இன்டு 4.8. 4.8 என்றால் 4 இல்ல 48. 0.2 பை இன்டு 48. இப்படி என்னன்னு செய்ய 48 2ஆல பெருக்கி போட்டு 96 நடுவில் ஒரு குத்து வச்சா அதான் 0.2ஆல பெருக்கிறது சமம். ஸோ 9.65 என்பது. இது விளையாடா ஹசன் தம்பி. ஓம் சார். மத்தாகள் தினுஷ்காந்த் சுவா அக்ஷயா அபிநயா விளையாடா.
விளங்காதால் கேளுங்க, அடுத்த விளங்கலண்டி. விளங்காதால் கேட்கலாம், எந்த பகுதியில விளங்கல் என்று கேட்கலாம். சரியோ, எல்லாருக்கும் விளங்கினால் 22வது கேள்வி. 22வது கேள்வி எழுதுங்க. வரிப்படத்தில் 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 ஒரு மாட்டு பண்ணை வரிப்படத்தில் ஒரு மாட்டு பண்ணை தள பரப்பளவு காட்டப்பட்டுள்ளது. வரிப்படத்தில் ஒரு மாட்டு பண்ணை தள பரப்பளவு காட்டப்பட்டுள்ளது. ஒரு மாடு சுயாதீனமாக புல் மேய்வதற்கு ஒரு மாடு சுயாதீனமாக புல் மேய்வதற்கு விதந்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மாடு சுயாதீனமாக புல் மேய்வதற்கு விதந்துரைக்கப்பட்டுள்ள தளப்பரப்பளவு விதந்துரைக்கப்பட்டுள்ள தளப்பரப்பளவு 4 மீட்டர் ஸ்கொயர். நாலு மீட்டர் ஸ்கொயர். மாட்டுப் பண்ணையில் உள்ள கொட்டிலில் மாட்டுப் பண்ணையில் உள்ள கொட்டிலில் இருப்பதற்கு மாட்டுப் பண்ணையில் உள்ள கொட்டிலில் இருப்பதற்கு விதந்துரைக்கப்பட்ட மாட்டுப் பண்ணையில் உள்ள கொட்டிலில் இருப்பதற்கு விதந்துரைக்கப்பட்ட மாடுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது? மாடுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது? சார் அந்த மேலே போட்டு தரவு என்ன? அது 12 சென்டிமீட்டர். முக்கோணி விளங்கலையா? 12 8 3 12 8 3. ஆன்சர் போத்தோன் 19. சரி, டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரதால செஞ்சு காட்டுன்னு பாருங்க. என்ன சொல்லா, இது ஒரு புத்தரையா, கொஞ்சம் மாடு வச்சுக்காராம். ஒரு மாட்டுக்கு 4 மீட்டர் வர்க்கம் பரப்பளவு சாப்பிடுறதுக்கு வச்சுக்காராம். அப்ப இது மொத்த பரப்பளவை
இடிக்கிற மாடல் இடிக்கிற அந்த இது மொத்த பரப்பளவை அந்த 4 மீட்டர் வர்க்கத்தால பிரிக்க மாட்டான் எத்தனை மாடு இருக்கணும் இருந்தேன் அதான் இப்ப கேட்க முதலாவது இதுல பரப்பளவை காணும் காண்டா அரை தர அடி 12 தர 3 இதையும் சுருக்கிறான் 6 618 மீட்டர் வர்க்கம் சரி இதுல பரப்பளவை பார்த்த மாட்டால் இது 3 5 ஸோ பிளஸ் 5 தர 12 ஸோ 18 மீட்டர் வர்க்கம் பிளஸ் 60 மீட்டர் வர்க்கம் 78 மீட்டர் வர்க்கம் இந்த போடு சடான நிவர்த்து ஆன்சர் அடிச்சு கொள்ள அவன் கேட்டிக்கிறது பரப்பளவில் அங்க இருக்கிற மாடுகள்ல எண்ணிக்கை சரியா நீங்க எப்படி 78 மீட்டர் வர்க்கம் கண்டுபிடும் நீங்க ஆன்சர் அடிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அது நீங்க 78 என்ற ஆன்சரை வச்சிருக்கேன் ஸோ நம்ம யோசிக்கிறோம் என்னண்டா 78 மீட்டர் வர்க்கம் மொத்த மாடுகள் சாப்பிடுவதற்கான குத்தரை அப்போ ஒரு மாட்டுக்கு 4 மீட்டர் வர்க்கம் என்றா 78 என்ன செய்யணும் 4ஆல பிரிக்கும் 78 மீட்டர் வர்க்கத்தை 4ஆல பிரிக்கணும் பிரிச்சா என்ன செய்யும் ஒரு மாட்டுக்கான எத்தனை மாடு இருக்கணும் இது ஒரு மாட்டுக்கானது இது மொத்த மாட்டுக்குமானது ஸோ அப்ப அங்க எத்தனை மாடிக்கணும் வரும் தானே 78 4ஆல் பிரிக்கணும் 1 4 38 38டா 9 4 ஸோ 36 2 மிச்சம் பர்சன்டேஜா 19.5 19.5 மாடு இருக்கணும் அதாவது 19 மாடு வர மாடா வராதானே அப்ப மேக்சிமம் என்றால் கொஞ்சம் கூடி அடிக்கலாம் ஆனால் குறைய இருக்கலாம் அப்ப 19 மாடுகள் தான் செய்யலாம் பிரிக்கலாம் 19.5 மாடு இருக்காடா இல்லதானே அப்ப 19 மாடு என்ன செய்யலாம் பிரிக்கலாம் இது விளங்கிட்டா தம்பி ஹாசன் ஆம் சார். சரி அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு 25வது கேள்வி ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு 25வது கேள்வி ஒரு பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டராக உள்ளது ஒரு பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டராக உள்ளது ஒரு சதுர அட்டைத்தாள் துண்டிலிருந்து ஒரு பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டராக உள்ளது ஒரு சதுர அட்டைத்தாள் துண்டிலிருந்து அதன் உள்வட்டத்தின் அரைவாசியும் அதன் உள்வட்டத்தின் அரைவாசியும் சதுரத்தின் 3 பக்கங்களின் நடுப்புள்ளியை தொடுமாறு அதன் உள்வட்டத்தின் அரைவாசியும் சதுரத்தின் 3 பக்கங்களின் நடுப்புள்ளியை தொடுமாறு உச்சிகள் இருக்கும் உச்சிகள் இருக்கும் ஓர் இரு சமபக்க முக்கோணியும் உருவில் காட்டியவாறு வெட்டி அகற்றப்பட்டுள்ளன வெட்டி அகற்றப்பட்டுள்ளன இது அரைவட்டமான கருதுகள் சரியா அரைவட்ட மாதிரி வந்து இல்லைன்னு கருதுகள் அரைவட்ட மாதிரி சரி ஒரு ஜாதி ஒரு மாதிரியா வந்து அரைவட்ட மாதிரி ஓகே வெற்றி ஆட்டப்பல்
கேள்வி, எஞ்சியிருக்கும் அட்டைத்தாள் பகுதியின் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் யாது? எஞ்சியிருக்கும் அட்டைத்தாள் பகுதியின் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் யாது? சரியா? ஆமா, இதான் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதா? கேள்வியில கேள்வி எஞ்சியிருக்கிறது. சரியா? ஆன்சர். Answer, third answer, third answer. Very good, very good, very good. Okay, மத்தாகள் படிச்சதை வச்சு செய்யக்கூடிய மாதிரியாடா? பாஸ் பேப்பர்ல வர கேள்வியில் செய்யக்கூடிய மாதிரி தானே? இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு கேள்வி வரும். இதே மாதிரி தான் ஒரு கேள்வி வரும். அவ்வளோ டஃப் ஆண்டிக்காது. ஒரு நார்மலா ஒரு கேள்வி வரும். இதுல வந்த கேள்வியில எதுவும் இல்லை, டஃப் அண்ட் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு நார்மல் கேள்வி தான் தாராங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நீங்களும் என்ன செய்யலாம்? செய்யலாம்.
சரியா? ஓகே. இது 8, இதுவும் 8. 8 64 மைனஸ் இந்த முக்கோண பரப்பு. இது 4, இது 8 அறதரை அடிதரை செங்குதீரம். இதே 4 16. ஸோ 64ல 16 கழிப்போம். முக்கோண பரப்பை கழிச்சிட்டோம். இது இந்த வட்டப்பரப்புக்கு பை ஆர் வர்க்கம். ஆற வர்க்கம் என்ன? இது 8 இது 4 தானே. ஸோ 4 வர்க்கம் 16. ஸோ பை 16 மைனஸ் 16 பை. சரியா? அறுபத்தி நாலுல இருந்து 16 போனால் 8 48 48 மைனஸ் 16 பையா. அரை பை ஆர் வர்க்கம் தானே வரும், அரை வட்டம் தானே. இது பையார் வர்க்கம். ஓ, பையார் வர்க்கம் வந்து முழுவட்டம். அரை பை ஆர் வர்க்கம். ஸோ எங்க பை இன்டு 16 இதையும் சொல்லிங்கன்னா 8. ஸோ 64ல இருந்து ஒரு 16 மைனஸ் 8 பை. சரியோ? 48 மைனஸ் 8 பை. சரியா? சரியாடா? ஓகே, அடுத்த கேள்வி 26வது கேள்வி. ஒரு கார் 0.5 கிலோமீட்டர் ஆரையுள்ள ஒரு கார் 0.5 கிலோமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டமான வீதியில் 45 ms-1 கதியில் செல்கின்றது. ஒரு கார் 0.5 கிலோமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டமான வீதியில் 45 ms-1 கதியில் செல்கின்றது. கார் 10 செகண்ட்களில் 10 செகண்ட்களில் திரும்பும் கோணம் ஆரையங்களில் யார்? கார் 10 செகண்ட்களில் திரும்பும் கோணம் ஆரையங்களில் யார்? சரியா? அதாவது 90 பை பை 9 9 பை பை 10 9 பை பை 100 9 பை 10 9 பை 100.
ஓகே. சரியா? காணலாமா? காணலாமாடா? ஆன்சர் ஓகே. வேற ஆக்கள்? வேற ஆன்சர்? வெரி குட். வெரி குட் அபிநயா, வெரி குட். தம்பி ஹசன் என்ன? சரி, சீரியல் பாருங்க. என்ன தேவைண்டா, இவர கோணம் தான் தேவை. கோணம் தேவைண்டால் எஸ் சமன் ஆர் தீட்டா. படிச்சிருக்கீங்க அந்த சாம்பார். இந்த கோணம் தேவை, ஆரை தெரியும். எஸ் எஸ்ங்கிறது வேற ஏதாவது கேள்வி வந்து திரும்பி வாங்கிக்கலாம். வட்டமான விதி 45 கதி 10 எஸ்ங்கிறது வேகம் என்று எடுக்கலாம், தூரம் தூரம் என்று எடுக்கலாம், இடப்பெயர்ச்சி எடுக்கலாம். சரிയോ? ஆர் தீட்டா. தீட்டா தான் நமக்கு தேவை, ஆரை தெரியும். ஸோ எஸ் இப்படியே போடுவோம். ஆரை 0.5 கிலோமீட்டர் இன்டூ தீட்டா. சரியா? இந்த தூரத்தை என்ன செய்யலாம்னா கதி தந்துட்டியா. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஸோ 45 ms மைனஸ் 1 இன்டூ தூரம், அது கீழே 10 செகண்ட். 450 மீட்டர் தான் தூரம். சரியோ? அப்ப இங்க 450 மீட்டர், 450 மீட்டர்.
இங்க இடத்துல இருக்கி கிலோமீட்டர்ல அவர் என்ன செய்யணும் மீட்டருக்கு மாத்தணும்டா என்ன செய்யணும் 13 அளவு இருக்கும் 0.5 தர 13 மீட்டர் பீட்டா வேற கீழே கொண்டு வந்தா என்ன செய்தேன் கீழே கொண்டு வந்தீங்கன்னா 450 மீட்டரு கீழே 500 டீட்டான் வரும் வரையும் சொல்லிக்கிறான் 9 கீழே 10 வளைடா ஜூம் எழுதிக்கிறாங்க வளைடா ஹசன் ஹசன் தம்பி ஓ சார். ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் போட்டிருக்கு இதுக்கு வேற மத்தாக்கள் வழங்காதார்கள் இந்த கேள்வி வழங்காதாக்கள் எல்லாருக்கும் விளங்கிடா இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுடா இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு நிறைய புள்ளிகளுக்கு என்னோட ஃபியூச்சரியம் அகாடமியில கிளாஸ் நடக்கிறது வந்துக்கிட்டு தெரியாம இருக்கும் ஏனென்றால் ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சோம்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தான் நடத்தி கொண்டிருந்தோம் இப்போ வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கும் நடத்திட்டு இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என்னென்றால் நிறைய புள்ளிகளுக்கு எங்களோட ஃபியூச்சரியம் அகாடமியில எங்களோட கிளாஸ் நடக்கிறது தெரியாம இருக்கும் நீங்க என்ன செய்யலாம்டா அந்த அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் எங்களோட கிளாஸ் நடக்கிறத ஏற்றி வைக்கலாம் இப்போ ஃப்ரீ கிளாஸ் தானே போகுது அப்போ நீங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன செய்யலாம்டா இந்த லிங்கை ஷேர் பண்ணி கிளாஸ் நடக்கிறத ஏற்றி வைக்கலாம் ஓகே தானே ஓகே பாஸ் பேப்பர் இருக்கிறாள் அடுத்தடுத்த பாஸ் பேப்பரில் நம்ம பரப்பளவு சம்பந்தமான கேள்விகளை செஞ்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் பாஸ் பேப்பர் செய்ய தான் போகிறோம் ஓகே ஓகேடா ஹேவ் அ நைஸ் டே